நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக வெடித்த போராட்டம். எரிபொருளின்றி வெளியேறும் பவுசர்கள் பெரும் ஏமாற்றம். 100 பொருட்களுக்கு சத்துசாவில் விலைக்கழிவு. யாழில் உச்சம் தொட்ட மொட்டை விலை. யாழில் கோர விபத்தில் தாயும் மகளும் பலி. வெளிநாட்டிலிருந்து வந்த தமிழர் பகுதி வர்த்தகர் அதிரடி கைது. நிலாவரை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது. எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் அனுர வெளியிட்ட அறிவிப்பு. இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுரகுமாரவின் ரமலான் வாழ்த்து தொடர்பான விரிவான செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் இன்று அமைதி வழியிலான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்போது குறித்த வைத்தியசாலையில் ஏராளமான கட்டிடங்கள் காணப்படுவதாகவும், ஆனால் வைத்தியர்கள் இருவரே கடமை செய்வதாகவும், ஒரு தாதியர் கூட வைத்தியசாலைக்கு நியமிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த காலங்களில் வைத்தியசாலையில் 24 மணி நேர சேவை இடம்பெற்றதாகவும், நோயாளர் விடுதி இயங்கியதாகவும், தற்போது அது நிறுத்தப்பட்டதாகவும், குறித்த வைத்தியசாலையின் நோயாளர் காவு வண்டி காரிநகர் வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மேற்குறித்த பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வினை வழங்குமாறு கோரியே இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் வைத்தியசாலையை தரம் உயர்த்துங்கள், விடுதி இயங்கும் வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை தொழிற்பட வேண்டும், எங்கள் உரிமை, சுகாதார சேவைகள் அரசின் கடமை, நோயாளர்களின் உயிர் முக்கியம், வட்டுக்கோட்டை வைத்தியசாலையை புறக்கணிக்க கூடாது, மருத்துவ சேவையில் குறைபாடு வேண்டாம், வைத்தியசாலையில் இடைநிறுத்தப்பட்ட கட்டட வேலைகளுக்கு நிதியை வழங்க உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த வைத்தியசாலையின் நோயாளர் நலன்புரி சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டத்தில் பொதுமக்கள், வைத்தியசாலையின் பயனாளிகள், சமூக மட்ட அமைப்பினர் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இன்றும் நாளையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று கொலன்னாவ முனையத்திலிருந்து பவுசர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இன்று காலை கொலன்னாவ முனையத்திற்கு வருகை தந்த எரிபொருள் பவுசர்கள் எரிபொருள் கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் திருப்பி சென்றதாக கூறப்படுகின்றது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இடம்பெறும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமை பணிப்பாளர் மயூர நெத்தி குமாரகே நேற்று தெரிவித்திருந்தார். இருப்பினும் இவ்வாறானதொரு பின்னணியில் இன்று கொலன்னாவ முனையத்திற்கு வந்த பவுசர்கள் எரிபொருளின்றி திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு 100 வகையான பொருட்களுக்கு சத்தோச விற்பனை நிலையங்கள் ஊடாக விலைக்கழிவு வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று முற்பகல் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர், சந்தையில் நிலவும் கட்டுப்பாட்டு விலையை விடவும் குறைந்த விலையில் லங்கா சத்தோசாவில் அரிசியை கொள்வனவு செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார். சத்தோசாவில் விலைக்கழிவு வழங்கப்படும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலை விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வெள்ளைநாடு 217 ரூபாய், வெள்ளை பச்சையரிசி 203 ரூபாய், கோதுமை மா 254 ரூபாய், நெத்தலி 1050 ரூபாய், பருப்பு 264 ரூபாய், பெரிய வெங்காயம் 150 ரூபாய் தொடக்கம் 160 ரூபாவுக்கும் இடைப்பட்ட விலை ஒவ்வொரு பொருளுக்கும் கொள்வனவு வரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், இந்த சலுகை நுகர்வோருக்கானது அன்றி வியாபாரிகளுக்கானது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சத்தோசாவில் 2500 ரூபாவுக்கு அதிக பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு பரிசில்களை வழங்கும் திட்டம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2500 ரூபாய்க்கும் அதிகமான பொருட்களை வாங்கும் ஒவ்வொருவருக்கும் அரசு லாப குழுக்களுக்கான கூப்பன் ஒன்று வழங்கப்படும். எனவே சத்தோசாவிற்கு வருபவர்கள் காரில் அல்லது மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்ப வாய்ப்புள்ளது. 2500 ரூபாவிற்கு மேல் பொருட்களை வாங்கி அதிர்ஷ்டசாலியாக மாறுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் முட்டை விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளன. வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தில் QR முறைமை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து இவ்விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தென்பகுதியில் இருந்து கொண்டுவரப்படும் முட்டைகள் எரிபொருள் வரையறைக்கு முன்னதாக 28 ரூபாய் முதல் 32 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளன. இருப்பினும் தற்போது நிலவும் போக்குவரத்து இடர்பாடுகள் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஒரு முட்டையின் விலை 38 ரூபாய் முதல் 42 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். அத்தியாவசிய உணவுப் பொருளான முட்டையின் இந்த திடீர் விலை உயர்வு சாதாரண பொதுமக்களை பெரிதும் பாதித்துள்ளதுடன் சந்தையில் முட்டை விநியோகமும் மந்தகதியில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். இந்த துயர சம்பவம் இன்று காலை கனகம்புலியடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. புத்தூரில் இருந்து மீசாலை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் மீசாலையில் இருந்து மட்டுவில் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பயணித்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த மற்றொரு பெண்ணும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை கடந்த வாரம் யாழில் டிப்பர் மோதி இடம்பெற்ற விபத்தில் அண்ணன் தங்கை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 5,14,00,000 ரூபாய் பெறுமதியான குஷ்டக போதைப்பொருள் தொகையை இலங்கைக்கு கடத்தி வந்து அதனை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வெளியே எடுத்து செல்ல முயன்ற இலங்கை வர்த்தகர் ஒருவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மூதூர் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குறித்த போதைப்பொருள் தொகையை தாய்லாந்தின் பேங்காக் நகரில் கொள்வனவு செய்து அதனை அங்கிருந்து இந்தியாவின் பெங்களூர் நகருக்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் பெங்களூரில் இருந்து இன்று அதிகாலை அவர் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவர் கொண்டு வந்த 2 பயணப்பொதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த குஷ்டக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அஜ்மீரி நிலாவரி பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அச்சுவேலி போலீஸ் நிலையத்தின் புலனாய்வு போலீஸ் உத்தியோகத்தருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து முடிவெடுத்துள்ளதாகவும் ஏறத்தாழ 6% முதல் 50% வரை எண்ணெய் விலை அதிகரித்துள்ள நிலையில் எமது நாட்டில் 8% மாத்திரமே அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி அடருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் நெருக்கடி நிலைமையால் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளமை மற்றும் ஏனைய நாடுகளில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மார்ச் மாதம் 24 தொடக்கம் 25ஆம் தேதிகளில் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று வரவிருந்தது. எமக்கு மசகு எண்ணெய் புஜேரா துறைமுகத்தில் இருந்தே வருகின்றது. ஆனால் அத்துறைமுகத்திற்கு நேர்ந்த விபத்தை நீங்கள் அறிவீர்கள். மேலும் வரவிருந்த 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் கப்பலும் வராது. மசகு எண்ணெய் கப்பல்கள் கிடைக்காமையினால் தான் நமக்கு பிரச்சினை உருவெடுக்கலாம். இதற்குரிய மார்ச் 5ஆம் தேதி நாம் ஒரு டெண்டர் கோரினோம். அது இந்த 17ஆம் தேதி திறக்கப்பட்டது. டீசல், பெட்ரோல், எண்ணெய், ஜெட் A1 மற்றும் 2 மசகு எண்ணெய் கப்பல்களுக்கு இந்த டெண்டர் கோரப்பட்டது. அதன்படி ஏப்ரல் 6 தொடக்கம் 7ஆம் தேதிகளில் டீசல் கப்பலும், ஏப்ரல் 16 தொடக்கம் 17ஆம் தேதிகளில் பெட்ரோல் கப்பலும், ஏப்ரல் 12 தொடக்கம் 13ஆம் தேதிகளில் மசகு எண்ணெய் கப்பலும், ஏப்ரல் 10 தொடக்கம் 11ஆம் தேதிகளில் விமானங்களுக்கான ஜெட் A1 கப்பலும் ஏறி வருவதற்கு டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன.
உலக சந்தையில் ஒரு டாலரால் எண்ணெய் விலை அதிகரித்தால் நமது நாட்டில் எண்ணெய் விலை 2 ரூபாவால் அதிகரிக்கும். இதுவே விலை சூத்திரமாகும். டாலருக்கு நிகரான ரூபாயின் வீழ்ச்சி காரணமல்ல. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பே எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து முடிவெடுத்துள்ளன. ஏறத்தாழ 6% முதல் 50% வரை எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. எமது நாட்டில் நாம் 8% மாத்திரமே அதிகரித்துள்ளோம். ஆனால் உலகில் 49% வரை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 57% எரிபொருளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்குகிறது. கூட்டுத்தாபனம் மாத்திரம் இருந்திருந்தால் ஒரு நேரத்தில் நட்டமடைந்து மறுநேரம் லாபம் ஈட்டி இதனை முகாமித்துவம் செய்திருக்கலாம். ஆனால் 43% தனியார் துறையிடம் உள்ளது. தற்போதைய சந்தை விலையை வழங்காவிட்டால் எரிபொருளை இறக்குமதி செய்ய போவதில்லை என அவர்கள் கூறுகின்றனர். அது நியாயமானது. அவர்களின் கணக்கீட்டின்படி ஒரு கப்பல் மூலம் அவர்களுக்கு $55 மில்லியன் நட்டம் ஏற்படுகிறது. இவ்வளவு பெரிய நட்டத்தில் யாரும் எண்ணெயை கொண்டு வர மாட்டார்கள். எனவே எரிபொருள் விநியோகத்தில் தனியார் துறையின் பங்களிப்பு அவசியமானது. ஆனால் அவர்களின் செல்வாக்குக்கேற்ப விற்பனை செய்ய முடிந்தால் மாத்திரமே அவர்கள் பங்களிப்பார்கள். எனவே எரிபொருள் விலை குறித்து நாம் மிக விரைவில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் இந்த நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் சட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்யவில்லை. எரிபொருள் மூலம் நமக்கு கிடைக்கும் வரி வருமானம் 20 பில்லியன் ஆகும். கடந்த ஆண்டு டீசல் மீதான வரியூடாக நமக்கு 240 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கையின் மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீவின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை காலை வேளையில் மத்திய சப்ரகமுவ, ஊவா மாகாணங்களில் காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அதன் நிறைவில் தலைப்புரை கண்ட பின்னர் கொண்டாடும் ஈதுல் பித்ர் பெருநாளானது இஸ்லாமிய நாட்காட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்தர்ப்பமாகும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார். ரமலான் நோன்பு பெருநாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு உலக ஆசைகளில் இருந்து விடுபட்டு அர்ப்பணிப்பு மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றது. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.